ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 2021 ஒரு சைனீஸ் மூவியாக ரிலீஸ் ஆன ஜியான் பைத்தான் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர்ஸ் அண்ட் த்ரில்லர் மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். அதாவது 90 நிமிஷம் கிடையாது, 1 மணி நேரம் 16 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட். வாங்க படத்தோட கதை அப்படின்போது, ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட அங்கிள் கூட மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறான். குறிப்பிட்ட அந்த பைத்தான் ஸ்வீன் அந்த பாம்பை சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு ராட்சத பாம்பு, அந்த காட்டுக்குள்ள போகக்கூடாது, போனா உயிரோட வரமாட்டாங்க. மீறி மனுஷங்க போனா அங்க இருக்க பாம்பும் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு நோயை பரப்பிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி மீன் பிடிக்க போகும்போது அந்த பையன் அந்த காட்டுக்குள்ள போயிடுறான், தொலைஞ்சும் போயிடுறான். அவனை தேடி போன அவங்க அம்மா அப்பா அந்த பையனை ஒரு வழியா அந்த பாம்புகிட்ட போராடி காப்பாத்திட்டு வர்றாங்க. காப்பாத்தும் போது அந்த பையனோட அம்மாவுக்கு ஒரு பாம்பு கடிச்சு அவங்க அம்மா இறந்து போறாங்க. அந்த பைத்தானோட ஒரு குட்டி முட்டையை எடுத்துக்கொண்டு அந்த பையன் வளர்க்குறான். அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வளருது. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாம்பா வளரும் போது அது வீட்டில் இருக்க அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம அவனை விட்டு விரட்டி அடிக்க அந்த பாம்பை கொண்டுருவாங்க அப்படின்னு பயத்துல அந்த பையன் அந்த பாம்பை ஒரு தண்ணியில கொண்டு விட்டுறான். அந்த பாம்பு ஓடி போயிடுது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷங்கள் அப்படியே காமிச்சுன்னு அந்த பையன் பெரிய ஆள் ஆயிடுறான். அவன் தான் ஹீரோ. அவன் பெரிய ஆளாகி ஒரு சயின்டிஸ்டா வளர்ந்து நிற்கிறான். அந்த வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் தான் ஹீரோயினோட அம்மா. இவங்க கிராமத்துல இருக்க குறிப்பிட்ட அந்த ஃபாரஸ்ட், அந்த பைத்தான் வாழ்ற அந்த காட்டுக்குள்ள ஒரு அபரிவிதமான ஒரு மூலிகை மருந்து இருக்கு. அது மனிதர்கள் இறந்து போனா கூட அவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. அதை தேடி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு விசித்திரமான மனிதர்கள், பாம்புகள் எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கு. எப்படியாவது அந்த மூலிகையை எடுத்து வரணும் அப்படின்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரிய வகையான நோய், அதுக்கு மருந்தே கிடையாது. இது ரெண்டையும் தேடி நம்ம ஹீரோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறாரு. கடைசியில இறுதியில இது ரெண்டுக்கும் விட கிடைச்சிச்சா இல்ல உள்ள போனவங்க அவ்வளவு பேருமே சுவாகா ஆனாங்களா இல்லையான்றதான் இந்த ஜியான் பைத்தானோட கதை. படமே 1.25 மணி நேரம் தான். என்னடா கதையை சொல்லிட்டேன் அப்படின்னா, இதுக்குள்ள நிறைய விஷயங்களை இன்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எனக்கு பிடிச்சிச்சு. குறிப்பா முழுக்க ஃபாரஸ்ட் அப்படின்னு காமிக்கப்படுறது முழுக்க ஒரு செட்டப்பாக போடப்பட்ட ஒரு காடு அப்படின்னாலும், செயற்கையா உருவாக்கப்பட்ட காடு அப்படின்னாலும், அதை பார்க்குறப்போ நிஜமா காடு மதியம் இருக்கும். சைனீஸ் கொரியன்ஸ் தான் இந்த மாதிரி விசித்திரமான சிந்தனைகள் எல்லாம் வரும். அந்த பாம்பு ஒரு சிஜியா இருந்தா கூட அதை பார்க்கறதுக்கு அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த பாம்பு 10 வருஷம் கழிச்சு பெரிய ஆளாயிரும். அந்த பையனை பார்த்தோன்னே அதுக்கு, ஏன்னா பாம்புக்கு ஒரு தியரி அப்படின்னா, பாம்பு முட்டையிலேருந்து வெளியில வரும்போது யாரோட ஃபேஸை முதல்ல பார்க்குதோ அதுதான் அவங்க அம்மாவா நினைக்கும் அப்படின்ற ஒரு தியரி. ஸோ இந்த பையன் தான் அந்த கண்ணு திறக்கும்போது பார்த்தா அப்படின்போது அந்த பாம்புக்கும் இந்த பையனுக்கும் உண்டான அந்த பாண்டிங் அப்படின்றது ஒரு லாஜிக்கலி ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாம்போட தியரியே தான், கண்ணு முடிக்கும் போது யாரை பார்க்குதோ அதான் அம்மா அப்படின்னு நினைச்சுக்கும். ஸோ இந்த பையனுக்கும் அந்த பாம்புக்கும் உள்ள பாண்டிங். ஸோ அந்த பாம்பு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த பாம்புக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு செயற்கைத்தனமா இருந்தாலும், அதாவது ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேட்டகரி ஸ்டோரியில இருந்தாலும், அதை சொன்ன விதம், அதை காட்சிப்படுத்திய விதம், அந்த படத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா ரசிகர்கள் போர் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 1 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த படத்தை படமாக்கியது அப்படின்னு எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 13+ இருந்தாலே நீங்க படத்தை நீங்க பார்க்கறதுக்கு ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த காட்சி எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த படத்துல என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ள அவங்களும் வாழணும். மனுஷங்களா பிறந்தா நம்ம எல்லாமே கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட வாழணும் அப்படின்றது. அடுத்த உயிரை, அது காட்டுக்குள்ள இருக்க அடுத்த உயிரை அடிச்சு அதன் மூலமா நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா அது நம்மளை மட்டுமில்லை, நம்மளை சார்ந்த எல்லாரையுமே போட்டு தள்ளிடும் அப்படின்ற விஷயம் தான் அந்த படத்தின் மூலமா சொல்ல வருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சிஜி ஒர்க்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ சில சிஜிகள் கிரிஞ்சா இருந்தாலும் பல இடங்கள்ல சிஜி பார்த்தீங்கன்னா இது உண்மையா இல்லை ஆற்றுலே அந்த தண்ணியிலே போயிருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி கடைசியில் ஒரு காட்சி காமிப்பாங்க. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஒரு ஷாட், ஒரு ஆத்துல போட்டை அவங்க இது பண்ணிட்டு போறது. அது உண்மையா பொய்யா இல்லை சிஜியா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிஜிவர் ஒரு சூப்பரான நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை, நான் சொன்ன அந்த சாகாவாரம் கொடுக்குற செடி, ஸோ இதெல்லாம் ஆனகோண்டா படத்துல நமக்கு கொடுத்துட்டாலும் இதுல காட்டப்படுறது கொஞ்சம்
கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா இருந்துச்சு. அதாவது சைனீஸ் கொரியன் பாடக புத்தகங்கள்ல இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னு இதோட டீட்டெயில்ஸ் படிக்கிறப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆனகோண்டா படம், ஸோ ஒரு மாதிரி சர்வைவ் ஸ்னேக்ஸ் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த ஜியான் பைத்தான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான படமா அமையும். அண்ட் தமிழ் டப்பும் வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. எம்எக்ஸ் பிளேயர்ல இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு வித்தின் தமிழ் டப்போட. நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க அங்கே போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான படம், ஒரு அட்வென்ச்சர்ஸ் படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த படம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்லை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.